சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன தம்பி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க. அம்மா, ஈஸ்வரி அபிஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாமா. கொடு ஐயா. கொடுங்கம்மா. என்ன பாக்குறீங்க? கண்டிப்பா ஜாதகம் பொருத்தமா இருக்காது. நீங்க எப்படி நிச்சயதார்த்தத்தை நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன ஈசு? ஆமா, உனக்கு ஜோசியம் பார்க்கலாம் தெரியுமா? உங்க தங்க கம்பியோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஈசு, நீ ஏன் அவனை தங்க கம்பின்னு சொல்ற? அப்புறம் ஏன் அவனை தப்பா நினைக்கிற? அவன் ரொம்ப நல்லவன் ஈசு. சீக்கிரம் பாருங்க. என்ன இன்னும் இந்த மனுஷன் பள்ளிக்கூடத்து பயில மாதிரி விரல விட்டு எண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் என்றதை பார்த்தா கதிருக்கும் அபிக்கும் ஒரு பொருத்தம் கூட இருக்காது போல இருக்கு. என்னது இது? இந்த கல்யாணம் இதோட 50 தானா? அம்மா, சொல்லுங்க. வெளிப்படையா சொல்லணும்னா பையன் ஜாதகத்தை விட பொண்ணோட ஜாதகம் அமோகமான ஜாதகம்மா. கோடியில ஒரு ஜாதகம், இருக்கிற இடத்தை வெளிச்சமாக்குற ஜாதகம்மா. இவங்க போற இடத்துல எல்லா அஷ்டலட்சுமியும் சேர்ந்து வரும். ஐஸ்வர்யம் நிறையும். ரொம்ப அற்புதமான ஜாதகம்மா. சந்தோஷம். பையனோட ஜாதகத்தையும் சும்மா சொல்லக்கூடாது. ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லைன்னாலும் ஆகான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. நல்ல ஆளுமை உள்ள ஜாதகம்மா. வாழ்க்கை துணை மேல உயிரா இருப்பாருமா. பொண்ணு ஜாதகத்தோட பையன் ஜாதகம் 10 பொருத்தமோ பாந்தமா பொருந்தி இருக்கு. 2 ஜாதகத்துக்கும் தெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குமா. சந்தோஷம். இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க இல்லற வாழ்க்கை நல்லற வாழ்க்கையா ஒரு குறையும் இல்லாம சிறப்பா இருக்குமா. சரி. ஈஸ்வரி, அத்தை என்னாச்சு? அதான் பொருத்தம் நல்லபடியா இருக்குன்னு ஜோசியரே சொல்லிட்டாருல, இதுக்கப்புறமும் எதுக்கு யோசிக்கிற? உனக்கு இதுல சந்தோஷம் தானே? கல்யாணம் நிச்சயத்தை பண்ணிடலாம்ல? இன்னமும் மனசுக்கு நெருடலாவே இருக்கு. எதுக்கும் வேற ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பார்க்கலாமா? அத்தை கிட்ட சொல்லலாமா? ஈஸ்வரி யோசிக்கிறத பார்த்தா அபிய கதிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவளுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு தெரியுது. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஈஸ்வரிக்கும் அழகுக்கும் சண்டையை மூட்டி விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஈஸ்வரியும் அழகையும் பிரிச்சு விட்டுறணும். என்ன ஈஸ்வரி, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்ல, நிச்சயதார்த்த தேதிய முடிவு பண்ணிடலாம். சரி. நீங்க சொல்லுங்க, எந்த நாளை குறிச்சு கொடுக்க போறீங்க? அம்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கும் அடுத்த வாரம் புதன்கிழமையும் அமிர்த யோகம் நிறைஞ்ச நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. அதனால நாளைக்கு 10:30 11 குரு ஓரையில நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு முகூர்த்தத்தை புதன்கிழமை வச்சுக்கோங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு மருமக பொண்ணு வரது இன்னும் கூடுதல் விசேஷமா. சரிங்க, அதே மாதிரி பண்ணிடலாம். சரிங்கம்மா. பூஜை ரூம்ல வச்சிருக்கேன், பேர் எடுத்து. சரி பெருமா. இந்தாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வரேன். போயிட்டு வாங்க.
ஈஸ்வரி, இங்க பாரு, நீ முதல்ல போய் உன் மாமா கிட்ட பேசிட்டு நிச்சயதார்த்தத்துக்கும் கூப்பிட்டுட்டு வந்துரு, சரியா? அழகையும் கூட கூட்டிட்டு போ. ஆ? இசு, நீ போய் ரெடி ஆயிட்டு வந்துரு, நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, வரேன். அபிமா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. மாமா வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்தை பத்தி சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணிட்டு வரணும். அபி, நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. இப்ப கூட ஒன்னும் மோசமாகிடல, நம்ம கைய விட்டு எதுவும் போயிடல. இப்ப கூட டைம் இருக்கு அபி. இங்க பாரு அபி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னோட முடிவை மாத்திக்கணும்னு நினைச்சனா மாத்திக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன், உன்னோட முடிவுல எனக்கு உடன்பாடே இல்லை. அதனால தயவு செஞ்சு நல்ல நிதானமா யோசி. இது உன்னோட எதிர்காலம், அது நல்லா இருக்கணும்னா எந்த குழப்பமும் இல்லாம நிதானமா யோசி. பிடிவாதமா இருக்காத. நீ மத்தவங்களுக்காக யோசிக்காத, உனக்காக யோசி. இங்க பாரு, நீ ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்துட போறியோன்னு எனக்கு பயமா இருக்கு.